ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்எஸ்ஆர் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு அக்கி ரொட்டி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சோம்பு கீரை சேர்த்துருக்கேன், தில் லீவ்ஸ். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவும் இஞ்சி துருவினது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ட்ரெடிஷ்னலான மெத்தடில் இந்த சோம்பு கீரை சேர்த்து செய்வாங்க. ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒருவேளை இது இல்லைன்னா இது இல்லாமையும் செய்யலாம், அப்பயும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வரும். இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு நல்ல சாஃப்டான டோவாக பிசைஞ்சிக்கணும். மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துக்கிட்டு இது வந்து வாழை இலையில் இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வச்சு நம்ம இதை தட்டிக்கலாம். தட்டும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு தட்டும்போது கையில் நல்லா ஒட்டாமல் நல்லா மெலிசாக வரும். இப்போ நல்லா தட்டியாச்சு, மெலிசாக தட்டிக்கலாம். இப்போ நடுவில் ஒரு 3 ஓட்டை போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து எண்ணெய் ஊற்றி வேக வைக்க கரெக்டாக இருக்கும், அதுக்காக. இப்போ இதை அப்படியே எடுத்து தவாவில் போட்டுக்கலாம். தவா சூடாக இருக்குது. இந்த ஷீட்டை அப்படியே தவாவில் திருப்பி விட்டுக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கலாம். நடுவில் 3 ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக செய்கிற டிஃபன் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு கூட சைட் டிஷ்க்கு நான் கார சட்னியும் அதுக்கப்புறம் இட்லி பொடியில் நல்லெண்ணெய் சேர்த்தும் வச்சுருக்கேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நிறைய நம்மளோட சேனல் என்எஸ்ஆர் குக்கிங்கில் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.